வாழ்க வளமுடன். இன்றைக்கி என்ன கர்மா பற்றி பேசலாமா? என்ன பண்ணால் ஒருத்த ஒரு இடத்துல வீடு கட்டுறோம். கட்டினா அங்கே தண்ணி வருது. எங்கள் காவா போகிற இடத்துல தண்ணி வருது. அந்த இடத்துல நாங்கள் தான் வீடு கட்டுவோன்னு சொல்லிட்டு வீடு கட்டுறோம். கட்டின உடனே வெள்ளம் வருது. மழை பெஞ்சால் வெள்ளம் வரும்ல. வந்த உடனே அவன் மாடு எல்லாத்தையும் வளர்த்துங்கிறான். அதில் வைக்கப்போர் வச்சுருந்தான். வைக்கப்போர் வச்சுருந்து என்ன பண்ணுது, அந்த அலை அடித்து மொத்தம் நனைஞ்சு போயிடுது. வீடும் கொஞ்சம் கரைஞ்சி போயிடுது. அப்போது சொல்லுவான், ஊரில் இருக்கிறவங்க சொல்லுவாங்களே, டே நாங்கள் கட்டாதன்னு சொன்னேன், நீ எதுக்குடா கட்டுற அப்படின்னு. இல்லை, நான் கட்டி இங்கே தான் இருப்பேன், எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் நான் வச்சுட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறேன். சரி உன் இஷ்டம், நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு. அதேமாரி திரும்பியும் கட்டுவான். கட்டின உடனே திரும்பியும் அதேமாதிரி, ஏன்னா அது தண்ணி போகிற இடம் தெரிஞ்சு அவன் நான் இப்படி தான் இருப்பேன்னு அடம் முடிச்சு அவன் உட்காந்து செய்கிறான். செஞ்சும்போது அதே மாதிரி வெள்ளம் வருது. வெள்ளம் வந்த உடனே அந்த முதல்ல இதுவாகிடுதா, வைக்க போகிற நனைஞ்சு போயிடுது, எதுவும் உதவது போயிட்டு வீடு கரைஞ்சிடுச்சு. ரெண்டாவது அவன் கட்டி இதுன்னும்போது திரும்பியும் வெள்ளம் வருது. வெள்ளம் வந்தோடனே என்ன பண்ணுது, அங்கே இருக்கிற மாடை அடிச்சுன்னு போயிடுது. அப்போது இவன் ரொம்ப கஷ்டப்படுவான். என்னடா அது, இல்லை அடுத்த வாட்டி வெள்ளம் வராது, நான் கட்டியே நம்ம தீருவோம் அப்படின்னு திரும்பி எண்ணத்தை போட்டு திரும்பி வீடு கட்டுவோம். கட்டி எல்லோரும் இருப்பாங்க குடும்பத்தோடு. அப்போ என்ன பண்ணோம், திரும்பியும் வெள்ளம் வருது. வெள்ளம் வந்தவுடனே என்ன பண்ணோம், இவங்களால தாக்கு பிடிமில்ல. அதில் அவனுக்கு மனைவி எல்லாம் ஒரு 4 பிள்ளைங்க, 4 பிள்ளை, மனைவி, இவன் எல்லோரும் இருந்தாங்க. அந்த வெள்ளம் அடிச்சும்போது என்ன பண்ண, ஒரு பையன் அடிச்சுட்டு போய் இறந்தே போயிடுறான். அப்போது சொல்லுவான், ஐயோ குழந்தை போயிடுச்சு அப்படின்னு. அப்போவும் ஊருக்காரர் சொல்லுவாங்க, டே நாங்கள் சொல்கிறத கேட்குறியடா, திருப்பி இப்போ குழந்தையும் இழந்துட்டல்ல, இன்னும் கூட உனக்கு அறிவு வரலையாடா அப்படின்வோம். அப்போ சொல்லுவான், இல்லை நாங்கள் தான் இருப்போம். அதுதான் சொல்கிறேன், அந்த முதல் கர்மான்னா சொல்லுது. கர்மா நேராக டைரெக்டாக என்ன கர்மா அவனுக்கு வந்துக்கிறேன்னு சொல்லவே சொல்லாது. எப்படி பிரபஞ்சம் ஒரு ஆள் மூலிமா இதை நீ செய்யக்கூடாதுன்றதுக்கு ஒரு அறிகுறி. எல்லாம் சொல்லுவாங்களா, நீ கடவுள் மாதிரி சொன்னப்பான்னு சொல்லுவாங்களா இல்லையா? இதுதான் அதுக்கு கர்மாவோட பலனை திருத்தறதுக்கு பிரபஞ்சம் யாரையாவது அனுப்பும். இப்போ அவன் முதல்ல சொன்னது கேட்டுருந்தா என்ன இருக்கான், இது வைக்க போகிற நினைச்சிருக்காத, நான் அப்படி தான் இருப்பேன்னா. அவன் கர்மா திருப்பி அவன் கழிக்கிறான். கர்மான்னு தெரிஞ்சிச்சு, செய்கிற பாவம் போயிடுது அப்படின்ற புரிதலும் இருக்குது. ஆனால் அடுத்ததுனால அங்கே பண்ணுறான். அப்போ தொடர்ந்து செய்ய என்ன இது கர்மா போன அது வேலையை காட்டுது. நீ வானான்ற ஏன் இது உண்டு எதை சொல்கிறாங்கன்னா, இயற்கையை எதிர்த்து நீ என்ன பண்ணாலும் அதன் வேலையை அது காட்டும். ஆனால் என்ன சொல்கிறோம், அந்த தண்ணி எங்கள் வீட்டை அழிச்சிச்சிருவோம். இப்போ சென்னையில் அப்படி தானே பண்ணுறாங்க. தண்ணி வருதுன்னு தெரியுது, அந்த இடத்துல வீடு கட்டுறாங்க. அப்புறம் இந்த பொருள் போயிடுச்சு, அந்த பொருள் போயிடுச்சு, சாப்பாட்டுக்கு இல்லை, எல்லாம் கஷ்டப்படுறாங்கல்ல. அப்போ தெரிஞ்சு தானே செய்கிறாங்க. அப்புறம் கர்மா எதுக்கு நான் இது ஒன்றும் அப்படின்றீங்க. அந்த கர்மா தான் உங்களுக்கு வழி காட்டுது. இனியாவது திருந்துங்க, உங்களுக்கு இருக்கிற இடத்துல இருங்க. உங்களுக்கு ஆசை, என் பையனுக்கு போகணும், என் பேருக்கு போகணும், இங்கே வாங்கினா இடம் நல்லாயிருக்கும். அவங்கெல்லாம் நம்ம எப்போ மழை பெய்யுது, என்ன ஒரு அடி தானேன்றோம். அப்போ அந்த வாங்கின திங்ஸ் எல்லாம் பணம் போயிடுது இல்லையா? அப்போவாது உங்களுக்கு வருதா, ஞானம் வரவில்லையே. அதுதான் அந்த கர்மா நீங்கள் எவ்வளோ பண்ணுறீங்களோ கழிக்கணும்னா அந்த புரிதல் இருக்கணும். இந்த இடத்துல இனி நம்ம செய்யக்கூடாது. இது அட்லீஸ்ட் ஒரு இது தான். அந்த எப்படி ஒருத்த அடத்துக்குனாலும் தண்ணியாட வீடு கட்டி பழக்கணும், அது மாதிரி தான் ஒரு மனுஷனுக்கு எல்லாம் ஆசை அந்த கர்மா அழிக்கிறது வருது. ஆனால் நீங்கள் அதை பொருட்படுத்தாமல் நான் இப்படி தான் இருப்பேன்றீங்க. அப்புறம் தண்ணி மேலே குறை சொல்கிறீங்க. இந்த தண்ணி வெள்ளம் வந்துச்சு, அடிச்சிச்சு, என் பையனை இழந்துட்டேன், இந்த பொருளாக போயிடுச்சேன்ட்டு. அதுதான் சொல்கிறேன். ஒருத்தர் சொல்லும்போது புரிஞ்சுக்கணும், ஐயோ இந்த இடத்துல இது நடக்குமா, இனி நம்ம இதை செய்யக்கூடாது அப்படின்னு புரிதல் வேறு இடத்துல வாங்குங்க. ஏங்க இந்த இடத்துல தான் வாங்கணும்னு கிடையாது. தண்ணி இல்லாத இடம் எப்படி இருக்குது, அங்கே கட்டுங்க, உங்களை யார் வேணான்னா. அதனால் எந்த ஒரு காரியம் செய்தாலும் கொஞ்சம் புரிதலோடு செய்யுங்க. கர்மா நம்மளை இது பண்ணும். எப்படி அவன் சொன்னது கேட்கலையா, அதேமாரி நம்ம வீட்லேயோ என்ன ஆகுது, ஒருத்தர் வயசானவங்க படுத்துருந்தா இது அவங்க சீக்கிரம் எப்போ ஒழிவு போதுங்கிறது சொல்கிறீங்கல்ல, ஏன் அதை மட்டும் இனி சொல்லாதீங்க. ஏன் சொல்கிறேன்னா,
அவங்க நீங்கள் சொல்ல சொல்ல அவங்க மனசு நொந்து சீக்கிரம் போயிட்டாங்கன்னு வச்சுக்கோ, அவங்க இன்னும் இந்த பிறவியில் இன்னும் கர்மம் அனுபவிக்கிறதுக்கு இருந்துக்கிறாங்க நோயோட. அப்போ என்ன பண்ணுறது, நீ தானே வேணாம்ல, அதனால் அவங்க போனோம் அப்போ அந்த கர்மம் நீ ஏற்றுக்கோ அப்படின்னு. இது மாதிரி என்னை ஒருத்தர் வந்து சொல்லியிருந்தாங்க. ஒரு ஃப்ரெண்டு வந்து இந்த இது சனியை எப்போ ஒழி போகுது, இதுன்றதே எனக்கு சரியாது, இல்லைன்னா நான் எங்கன்னா வெளியில் வந்துருப்போம், ஜாலியாக இருந்திருப்போம், இது என்னைக்கு போகிறது, நாங்கள் எப்போ வெளியில் போயிருக்குது அப்படின்னாங்க. அப்போ நான் சொன்னேன், நீ அது மாதிரி சொல்லாத, சொல்கிறது பெருசு இல்லை, இன்றைக்கி அதே நீ சொல்லிக்கணும்னு எல்லார்கிட்டையும் சொல்லியோ, நீ யார் யார்கிட்ட சொல்கிறியோ அதெல்லாம் அவங்க விட்டுட்டு போகிற பதிவு நீங்கள் தான் அனுபவிக்கணும், நீங்கள் தான் அவங்களோட வாரிசு. அப்போ சொல்லுவாங்களா முன்னோர் பதிவு எப்படி வரும்னு, சங்கீத கர்மா எப்படி வரும்னா நம்ம எதுலேருந்து வந்தோம், ஒரு அறிவுலேருந்து 6வது அறிவு வந்தாலும் அதனோட விளைவு நம்மக்கிட்ட ஒரு ட்ராப்ஸ் ஆகுது இருக்கும். அதன் விளைவு தான் நம்மளுக்கு ஒவ்வொரு கர்மாவும் வந்து 2வது பிரார்த்த கர்மா, நம்ம செய்கிற கர்மா, நம்ம முன்பிறவியில் செஞ்சது. இப்போது ஆகாமிய கர்மா செய்யுங்கன்றோம். எதுக்குன்னா இனியாவது நல்லது செய்யுங்கன்றது. நாளை வந்து எந்த கர்மா உங்களை வந்து அதிகப்படுத்துதுன்றத நாளை தொடரும். வாழ்க வளமுடன்.